ஓகே. ஆனா ஓவராலா எக்ஸிட் போல்ஸ் வந்து காங்கிரஸோ இல்ல இந்தியா கூட்டணியோ நம்பல அப்படின்னு தானே சொல்லியிருந்தாங்க. இல்ல நீங்க அவங்க வெளியே பேட்டியில் கொடுக்கும்போதே நம்ப மாட்டாங்க. பட் உங்களுக்கு தொண்டர்கள் மத்தியில் அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. நீங்கள் தலைவர்கள் மத்தியில் கிரியேட் பண்ணலன்னா கூட தொண்டர்கள் மத்தியில் சரி இந்த தொகுதியில் நம்ம தானே வரப்போகிறோம், நம்ம என்ன அவ்வளோ என்ன போன வாட்டி தானே ஒர்க் பண்ணோம், ஏன்னா கடந்த எலெக்ஷனில் தான் நம்ம வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து தலைமை பார்த்துக்கும். நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது வேறு விதமாக இருப்பார்கள் தொண்டர்கள், நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது தொண்டர்கள் வேறு விதமாக இருப்பாங்க. எதிர்கட்சியில் இருக்கும்போது ஒரு ஃபயர் இந்த பெல்லி அப்படின்ற மாதிரி ஒரு வேகம் இருக்கும் அவங்ககிட்ட. ஆளுங்கட்சியில் இருக்கும்போது கொஞ்சம் அவங்க கூலாக ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. அதற்கு தமிழ்நாடு தான் ஒரு விதிவிலக்கு. அவங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அவங்களுடைய எலெக்ஷன் மிஷினரி அவங்களுடைய பார்ட்டியை வந்து அவங்க பல இடங்கள்ல அதை ரொம்ப ஆக்டிவாக வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயம் வந்து கர்நாடகாவில் கொஞ்சம் அவங்க கூலாக தான், டிகே இருக்காரு, டிகே பார்த்துப்பாரு, டிகே இருக்காரு, மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ கர்நாடகாவில் இந்த ஓட் ஷேரிங்கில் இன்னொரு ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது ஒக்கலிகா கம்யூனிட்டி. அந்த ஒரு ஓட் ஷேரிங் அப்படிங்கிறது சென்ற முறை பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ்க்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த தடவை ஒரு சீட் கிடைச்சிருக்கு. ஆனால் என்டிஏல பார்த்தோம் அப்படின்னா அதுவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7 பிளேசஸ் என்டிஏக்கு கிடைச்சிருக்குனாங்க. ஸோ அந்த அதர்ஸ் கிட்ட இருந்தும் அந்த சீட் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த சீட்டும் என்டிஏக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? சோ இதுதான் அந்த பிஜேபி ஜேடிஎஸ் உடைய கடைசி நேர அலையன்ஸ், அந்த பேட்ச் அப். ஏன்னா 2 பேருக்கும் அது தேவைப்பட்டுச்சு, பிஜேபிக்கும் தேவைப்பட்டுச்சு, ஜேடிஎஸ்க்கும் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஜேடிஎஸ்க்கு அந்த அசெம்பிளி எலெக்ஷன்ல ஒரு பெரிய ஷாக். ஏன்னா அவங்களுடைய டாமினேட்டட் அந்த மாண்டியா ரீஜன்ல உங்களுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னும் போது அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து டோட்டலி நேர்மாறா ஸ்டேட் எலெக்ஷன் அசெம்பிளி எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் நேர்மாறா இருக்கிறது தான் நம்ம இல்ல. அதுதான் அந்த வோட்டிங் பேட்டர்ன்ல பெரிய சேஞ்சஸ் வந்து காங்கிரஸாலேயோ மற்ற ஒரு இந்தியா அலையன்ஸாலேயோ அது உருவாக்க முடியல அப்படின்ற பாயிண்ட் தான் வந்து நம்ம மறுபடியும் அதை தான் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா நீங்க இன்னும் அங்க கடுமையா வேலை பார்க்கணும். நீங்க இந்த ட்ரெண்டை மாத்தணும் அப்படின்னா, அதாவது மாநில அரசாங்கத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கோ அல்லது ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறதுக்கோ, அப்புறம் ஒன்றிய அரசாங்க தேர்தலுக்கு மோடியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, பிஜேபியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்டில் நீங்கள் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும்னா இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இப்போ என்ன வேலையை பார்க்குறாங்களோ, இப்போ அடுத்த அசெம்பிளி எலெக்ஷனுக்கும் அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் வேலை பார்க்குற மாதிரி அவங்க வந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் எலெக்ஷனில் அந்த சேஞ்சஸை கொண்டு வர முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேரளாவில் பாஜக ஒரு இடத்துல அண்ட் இன்னொன்னு கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா ரீஜனும் ஒரே மாதிரி கிடையாது. நீங்க பெங்களூர் ஒரு மாதிரி வந்து இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்த் கர்நாடகா வேற இஷ்யூஸ் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாண் கர்நாடகா வேறு விதமான இஷ்யூஸ் இருக்கும், கோஸ்டல் கர்நாடகாவில் ஹிந்துத்துவா ஸ்ட்ராங் ஹோல்டு அது அங்கே வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இப்போ சென்னையில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது கன்னியாகுமரி வரைக்கும் அதோட இம்பாக்ட் இருக்கும், திருச்சி வரைக்கும் அதோட இம்பாக்ட் இருக்கும், இந்த பக்கம் நீல்கிரிஸ் வரைக்கும் அதோட இம்பாக்ட் இருக்கும். பட் பெங்களூர்ல ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது பெரிய அளவுக்கு கர்நாடகா என்டையர் ரீஜனுக்கு அதோட இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. பாக்கெட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ அங்க அந்த ஃபேக்டர்ஸும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கு. சபாநாயகர் பதவிக்கு கடும் போட்டி நிலவுகிறது. சபாநாயகர் பதவியை கேட்கும் தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் 2 கட்சி தலைவர்களும் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பதுதான் தற்பொழுது நாட்டின் முக்கிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் தங்களுக்கான முக்கியத்துவத்தை நிலைநிறுத்தும் விதமாக அந்த சபாநாயகர் பதவிக்கு கடும் போட்டி போடுகிறார்கள். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ இந்த போட்டி கடுமையா இருக்கு, இது சார்ந்த டிமாண்ட்ஸை எப்படி வைக்கிறாங்க? இது சம்பந்தமான முடிவுகள் என்டிஏவோட கூட்டத்தில் எதுவும் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா? தேர்தல் வெற்றிக்கு பிறகு முக்கிய ஆலோசனை கூட்டமானது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் இன்று பிற்பகல் நடைபெறும் நிலையில் தற்பொழுது மக்களவையினுடைய அடுத்த சபாநாயகராக யாரை தேர்ந்தெடுப்பது என்ற ஒரு கேள்வியும் மிக முக்கியமாக எழுந்துள்ளது. குறிப்பாக அதாவது இந்த ஆலோசனை என்பது ஏற்கனவே சந்திரபாபு நாயுடுவால் அதிகாரப்பூர்வமாக பாஜகவிடம் தெலுங்கு தேசம் கட்சிக்கு மக்களவை சபாநாயகருடைய அந்த பொறுப்பை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது அதிகாரப்பூர்வமாக பிரதமரிடம் பேசும் பொழுதே அவர்
முன்வைத்துள்ளார் என்ற ஒரு தகவலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதே சமயம் ஜனதாதளம் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியினுடைய நிர்வாகிகளும் அதன் தலைவர் நிதிஷ்குமாரும் இந்த சபாநாயகர் பொறுப்பை கேட்டு பெறுவது குறித்த ஒரு முக்கிய ஆலோசனையை நேற்று இரவு அவர்கள் பீகாரில் முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைய கூட்டத்தின் பொழுது இந்த 2 கோரிக்கைகளுமே முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. மக்களவையினுடைய சபாநாயகர் பொறுப்பு என்பது மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக பார்க்கப்படுகிறது. அதாவது தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தளவில் கடந்த வாஜ்பாயினுடைய அரசாங்கத்தின் பொழுது அந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருந்த பாலயோகி கடந்த 1990களில் அவர் ஒரு சபாநாயகர் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு இந்த மக்களவையினுடைய சபாநாயகர் பொறுப்பை பொறுத்தளவில் அதாவது அவையில் நடக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அவர் பொறுப்பானவர் என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நம்பிக்கை வாக்கெடுப்புகள் போன்ற வாக்கெடுப்புகள் வரும் பொழுது நாடாளுமன்றத்தினுடைய அவைத் தலைவருக்கே அதிகபட்ச அந்த உச்ச அதிகாரம் என்பது வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த பொறுப்புகள் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுவதால் 2 கட்சிகளுமே தற்பொழுது போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். 16 எம்பிக்கள் கொண்ட தெலுங்கு தேசம் கட்சியும் 12 எம்பிக்கள் கொண்ட ஜனதாதளம் கட்சியும் தற்பொழுது இந்த சபாநாயகர் போட்டிக்கு போட்டியிட்டு வருவதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து மக்களவையினுடைய துணை சபாநாயகர் பொறுப்பு என்பது நிரப்பப்படாமல் காலியாகவே இருந்து வருவதை மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். ஒருபுறம் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளும் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த தலைவர்கள் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டாலும் அதன் பிறகு தனித்தனியாக பிரதமரை சந்திக்கும் பொழுது சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இந்த ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்து ஆலோசிப்பார்கள் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. இன்று இரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அவர்கள் சந்தித்து இந்த சபாநாயகர் பொறுப்பு மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர்கள் பொறுப்பை எவ்வாறு பெறுவது என்பது குறித்த ஒரு ஆலோசனையும் அவர்கள் முன்வைக்க உள்ளார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. திரு ஷபீர், இடைவேளைக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம் சவுத் ரீஜன்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் எந்தெந்த தொகுதிகளில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் இப்போ கேரளாவில் பார்க்கலாம். கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா எல்டிஎஃப்க்கு என்டிஏ கூட்டணியிலிருந்து ஒரு தொகுதி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக திரிசூர் தொகுதியில் சுரேஷ் கோபியுடைய வெற்றி உற்று நோக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா கேரளாவில் பிஜேபி அப்படிங்கிறது வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் இருந்த நிலையில ஒரு தொகுதியை வென்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றமா பார்க்கலாம். ஒரு பெரிய மாற்றம். ஆக்சுவலி அது கேரளாவில் அவங்க ஒரு 5 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சுரேஷ் கோபி அந்த தொகுதியில் ஏதோ நேற்று போய் எலெக்ஷனில் நின்று அவர் ஒரு ஸ்டார் பவர் ஸ்டார் வேல்யூ இருக்கிறது அப்படின்றதுக்காகலாம் அந்த தொகுதியில் அவருக்கு ஓட்டு போடலை. அவர் கடந்த முறை தேர்தல் நின்று தோல்வி அடைந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் நிற்கிறாரு. ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 5 இயர்ஸாக அந்த தொகுதியை டார்கெட் பண்ணி அவங்க இது பண்ணுறாங்க. அண்ட் ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் பாப்புலேஷன் ஒன் செக்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் ஹவ் voted in favor of பிஜேபி. ஸோ அந்த மாற்றங்கள் அங்கே நிகழ்ந்திருக்கிறதுனால தான் இந்த கேரளா சீட் அவங்களுக்கு கிடைத்திருக்கு. காங்கிரஸ் வர்சஸ் சிபிஎம் அப்படின்றது இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கா கேரளாவில்? அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது இல்லை. கேரளாவுடைய லேண்ட்ஸ்கேப்பில் உங்களுக்கு காங்கிரஸ் சிபிஎம் தான் எதிரெதிர் திசையில் இருக்கக்கூடிய கட்சிகள். ஸோ அது ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. பட் பிஜேபி செய்திருக்கக்கூடிய அந்த சோஷியல் இன்ஜினியரிங் உங்களுக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிக் குரூப்ஸை டார்கெட் பண்ணி அவங்க அங்கே ஒர்க் பண்ணாங்க. அதில் இந்த சிரியன் கிறிஸ்டியன்ஸு, அதுக்கப்புறம் அந்த நாயர் ஓட் பேங்க்கு, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில சமூகங்களை அவங்க டார்கெட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணதன் விளைவு அவங்களுக்கு கேரளாவில் ஒரு தொகுதி கிடைத்திருக்கிறது. அதுவே கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அது 2-3 எக்ஸிட் போல்ஸில் 2-3 தொகுதிகள் வரும், 4 தொகுதிகள் வரும் அப்படின்னாங்க. பட் ஒரே ஒரு தொகுதி அப்படின்றது வந்திருக்கு. 2 தொகுதிகளை ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று ராஜீவ் சந்திரசேகருடைய திருவனந்தபுரம் தொகுதி, அங்கே சசி தரூர் ஜெயிச்சிருக்கிறார். போன முறை அவர் ஜெயிக்கும் போது பெரிய மார்ஜினோட ஜெயிச்சார். இந்த முறை அந்த மார்ஜின் அப்படின்றத நேரோ பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா அது ஒரு வேக்கப் கால். பாஜக கடுமையாக உழைக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க, களத்தில் நிற்கிறாங்க. பட் அதையே காங்கிரஸும் இடதுசாரி கட்சிகளும் செய்கின்றனவா அப்படின்ற அந்த கேள்விதான் ஒரு ரியாலிட்டி செக் கேரளாவுக்கு
பாஜக உள்ளேயே வராது அப்படின்னு அவங்க ரொம்ப உறுதியாக நம்பிட்டு இருந்த ஒரு கட்டத்தில், அதுவும் ஒரு முக்கியமான தேர்தலில் பாஜக அங்கே ஒரு சீட் எடுத்திருக்கு அப்படின்னா அது காங்கிரஸுக்கும் சிபிஎம்க்கும் வைத்திருக்கக்கூடிய ஒரு செக்.